காலை வணக்கம். இங்கே அபுதாபியில் ஃப்ரைடே மார்னிங் 7:05 டல்லாக தான் இருக்குது. கூல் கோசி. ஸோ நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு லன்ச் பார்த்துடலாம். டைம் வேகமாக போயிடுது. முள்ளங்கி, வெங்காயம், ஒரு கேரட் போட்டு மிக்ஸ்டு சாம்பார், அப்புறம் பூண்டு வதக்குனது, கத்திரிக்காய் கறி, பீன்ஸும் ஒரு கேரட்டும் போட்டும் கறி. கேரட் இதில் சும்மா ஒரு கொஞ்சம் போட்டு அதுக்கு தான் போட போகிறேன். கீரை மசியல் நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் குவிக்காக சொல்லிடுறேன். இது ஒரு டெஸ்ட் வீடியோ மாதிரி வச்சுக்கோங்க. புதுசாக சமைக்கிற ஃப்ரெஷர்ஸ்லாம் கீரை மசியலுக்கு வந்து கீரையை அலசிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், தக்காளி பழம் போட்டு இந்த குக்கரில் வச்சுருக்கிற சிம்மில். இப்போ வந்து கீரைலாம் உப்பு தாங்காது, நான் மட்டா துளி உப்பு போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். பருப்பு வந்து களத்துக்கு, அதுக்கப்புறமா வந்து கீரைக்கு, சாம்பாருக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கறிக்கும் அண்ட் சாம்பாருக்கும் நம்ம கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு, இது வந்து 40% கொத்தமல்லி வர, 10% 10% மிளகா வத்தல். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு இல்லை 50% கொத்தமல்லி வர, 40% கடலைப்பருப்பு, 10% மிளகா வத்தல். எல்லாத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இதை வந்து குவிக் வீடியோ மட்டும் சமைச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை மஞ்சப்பொடி போட்டு பொடிக்க போகிறோம். டக்குன்னு ரிசீவ் பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணணும் சொல்கிறத. ஸோ வந்து இது வெங்காயம் வதக்கிக்கணும் உப்பு போட்டு சாம்பாருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் தாளிச்சிக்கணும். எல்லாத்துக்கான லிங்க்கும் பாக்ஸில் இருக்குது. நான் அப்புறம் சமையல் முடிச்சுட்டு தான் நான் ஃபைனலாக ஒரு ஷார்ட் போடுவேன். இந்த பெரிய வெங்காயம் வதக்கிட்டு அதில் மஞ்சப்பொடி போட்டு கேரட் முள்ளங்கியை வதக்கிட்டு அதில் கருகப்பிலையை பிச்சு போட்டு நல்லா வந்து வதக்கின அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி, பெரிய எலுமிச்சை சைஸ் புளி வந்து கரைச்சி இங்கே ஊறின்னு இருக்கு. இதை கரைச்சி நன்னா அதில் வடிய விட்டுறணும். வடிய விட்டுட்டு இதோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த கொத்தமல்லி வர, மிளகா வத்தல் அண்ட் கடலைப்பருப்பு, மெட்ராஸ் கறி பவுடர் ஆர் வறுத்தரைச்ச பொடின்னு சொல்லுவாங்க எங்கள் பாஷையில். அதை வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காவோட அரைச்சிக்க போகிறோம். அதை தவிர சாம்பார் பொடி 2.5 ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். இந்த அளவு கறிகாய்க்கு இது நன்னா வந்து சாம்பார் பொடி போட்டு கொதிச்ச உடனே தேங்காய் அண்ட் மசாலா சாமான் அரைச்சி அதில் விட்டுட்டு, பருப்பு விட்டுட்டு, கொத்தமல்லி தழை பிச்சு போட்டு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் ரெடி. கீரை மசியலுக்கு வந்து நம்ம ஜீரகமும், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு பட்டை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், அரிசி மாவோட அரைச்சி விட்டுக்க போகிறோம். கத்திரிக்காய் கறிக்கும் இதே மசாலா பவுடரை போட்டு கடுகு தாளிச்சு கொட்டி தேங்காய் எண்ணெயில் வதக்க போகிறோம். பீன்ஸ் கேரட் கறி வந்து உங்களுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பீன்ஸ் கேரட்டை போட்டு உப்பு கருகப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுட்டு வெந்தக்காட்டியும் நம்ம 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 2.5 ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்க போகிறோம். பூண்டு வதக்கிறது வந்து இவ்வளோ மெல்லிசா கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். நம்ம வந்து கடாயில் நெய் ஊற்றி ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மஞ்சப்பொடி உப்போட பூண்டை வதக்கிட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்த உடனே சர்வ் பண்ண போகிறோம். மொத்த சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது ஸ்டார்டர் வீடியோ. ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க, நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இல்லைன்னா பிஎம்ஸ் கிச்சனில் தேடுங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சாம்பார், கத்திரிக்காய் கறி எல்லாத்துக்கான ரெசிபியும் அதுலேயே இருக்குது. நன்றி. ஃப்ரைடே வீக்கெண்ட் குக்கிங் லன்ச் என்னன்னு பார்க்கலாம். பிரியா மகேஷ் கிச்சனில் களத்துக்கு பருப்பு, அப்புறம் வந்து சுட சுட சாதம், உருக்கின நெய் உருக்கி மோர் பெருக்கி நீர் சுருக்கி அப்படின்வாங்க பெரியவங்க. திருப்பியும் சொல்கிறேன், நெய் உருக்கி மோர் பெருக்கி நீர் சுருக்கி அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி நெய் உருக்கிடுங்க. சுட சுட சாதம், அப்புறம் பூண்டு வதக்கினது, கத்திரிக்காய் வந்து வறுத்தரைச்ச பொடி போட்டு கறி, பீன்ஸ் தேங்காய் போட்டு உங்களுக்கு கறி, அதுக்கப்புறம் கீரை மசியல், முளைக்கீரை, முள்ளங்கி, கேரட், வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ்டு சாம்பார். அந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அமாவாசைனால அதை ஃபாலோ பண்ணுறவங்க அது வந்து வெங்காயம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நாளைக்கு. இல்லை ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. இன்னுமே கிளைமேட் சும்மா பயமுறுத்துவீங்க, அது அப்புறம் வந்து மழையே வராது. ஸோ மேபி நேஷ்னல் டே அன்னைக்கு க்ளவுட் சீடிங்கில் மழை வருதோ என்னவோ, லெட்ஸ் ஹோப். அன்னைக்கு யாருமே வெளியில் பார்க்கிங்கே இருக்காதுங்க, நடந்து தான் வரணும். நீங்கள் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸு.
ஸோ டெஃபினட்டாக வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு நியரஸ்ட் ஃப்ரெண்டோ கெலிகோ தெரிஞ்சவங்களோ ஆஃபீஸ் ஸ்பேஸோ எங்கே இருக்கோ அது பக்கத்தில் போய் பார்த்துட்டு அவங்க வீட்டில் போய் படுத்துட்டு வீட்டுக்கு போங்க, இல்லை 2 மணிக்கு மேலே வீட்டுக்கு போங்க. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. ஸோ இன்றைக்கி இந்த சூப்பரான ஒரு கிளைமேட்க்கு பிஎம்ஸ் கிச்சன் ஆர் பிரியா மகேஷ் கிச்சனில் களத்துக்கு பருப்பு, சுட சுட சாதம், உருக்கின நெய், கத்திரிக்காய் கறி, பூண்டு வதக்கல், அதுக்கப்புறம் கீரை மசியல், பீன்ஸு, கேரட் போட்டு தேங்காய் போட்டு கறி, அப்புறம் முள்ளங்கி, கேரட்டு, வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ்டு சாம்பார், தயிர். ஆக்சுவலாக மகேஷ் தயிரை ஊற்றிக்க மாட்டார், ஸ்டாக் அவுட்டு, வீக்கெண்ட் ஸ்டாக் ஆர்டர் பண்ணும். ஸோ இதில் தண்ணி ஊற்றி சிலிப்பி தான் சருக்கு வைக்கணும். முக்கால்வாசி ஃபேட்டி ஃபுட்ஸ் 100% அவாய்ட் பண்ணிடுவார், ஆயில் லெஸ்ஸாக தான் சாப்பிடுவார். நான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியல. ஸ்ட்ரிக்டாக நோ அப்படின்றவாரு, அதை தொடவே மாட்டார். அதான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் அவர்கிட்ட. ப்ராப்ளம், குட் திங், வாட் எவர் இட் இஸ். ஸோ நிச்சயமாக சாப்பிடுவாங்க. இது ஃப்ரெஷ்ஷாக சமைக்க வேண்டியவங்களுக்கான ஒரு டெஸ்ட் குக்கிங் மாதிரி. அந்த ஸ்பின் செல்லிங்னு ஒரு நீல் ரெக்காமோட புக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தியரி ஒரு புக் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஒரு புக் இருக்கும், எம்சிக்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் தரேன், இல்லைனாலும் என் சேனலில் தேடிக்கோங்க. ஸோ இது நீங்கள் இந்த அவுட்லைன் மட்டும் பார்த்துட்டு சாமான்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் எடுத்து வச்சுட்டு சமைச்சிங்கன்னா ஹார்ட்லி 1 ஹவரில் சமையல் ரெடி. புதுசாக சமைக்கிறவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்குக்கு லெஸ் தேன் 40 minutes இஃப் எவ்ரி திங் இஸ் ரெடி. இது வரலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.